ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ட்ரேட் வித்வுட் ஸ்டாப் லாஸ். பல நியூ ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணலான்னு உள்ள போயிடுவாங்க. ஏன்னா நிறைய ட்ரேட்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்னா, நிறைய ஸ்டாப் லாஸ் ரெகுலராக அடிச்சு கடைசியில் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸே போடக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த மைண்ட் செட்டுக்கு வரும்போது என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒன்று புரியல. நம்ம ஸ்டாப் லாஸாக அடிச்சது அக்கௌண்ட் இன்னும் இருக்குதுன்றதுக்கு ரீசனே வந்து ஸ்டாப் லாஸ்ன்றதை மறந்துடுவாங்க. அவங்க நிறைய டைம் என்னன்னு பார்க்குறாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் டார்கெட்டுக்கு போகுது. அப்போ நான் இந்த வாட்டி ஸ்டாப் லாஸ் போடலன்னா என்ன ஆகிடும், எனக்கு மார்க்கெட் டார்கெட்டுக்கு மட்டும் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், கீழே வந்துட்டு எப்படி ரிவர்ஸ் ஆக போகுது. ஆனால் அங்கே தான் பெரிய தப்பு நடக்கும். என்னன்னா, அன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட் டார்கெட்டுக்கு போகாம ஒரே சைடில் ட்ரெண்டு போயிட்டு மொத்த அக்கௌண்ட்டையும் வாஷ் அவுட் பண்ணிடும். இந்த இடத்துல பல பேர் அவங்களோட அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாராக இருந்தாலும் ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், எவ்ரிபடி ஹேஸ் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு ட்ரேடரை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கறதுன்றது 100% சாத்தியமே கிடையாது. ஏன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணுவேன். அப்பயே தெளிவாக தெரிஞ்சிடும் இவர் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு மொத்தமாக கொடுத்துட்டு வர போறாரு. ஸோ எவ்வளோ பெரிய கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், ஜேபி மார்கனாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் லெவலில் இருக்க ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு வச்சிருப்பாங்க.